So what's up gang, welcome back to another video. Yes, AI is getting scary. Flags that may be hard for the AI. What a time to be alive. AI never sleeps. The internet is melting down over the Apple research paper. ஸோ அப்படி என்னதான் நடக்குதுங்க, என்னதான் ஏஐ டெவலப் ஆயிருக்கு, அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏஐ வீடியோ ஜென்ரேஷனுங்கிற கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஏஐ வீடியோஸ்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். 2016 இது. டூ 2020 எவ்வளோ பெரிய ஒரு லீப். 2016 வந்து எவ்வளோ கேவலமாக இருந்த அந்த ஒரு ஜென்ரேஷன் 2020 எவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் 4 வருஷம் டைம் கேப்பில். ஸோ தேட்ஸ் வாட் இஸ் த மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட். ஸோ அப்படியே நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து VO3, அதாவது ஜெமினாய்ங்கிற ஒரு ஏஐல VO3ங்கிற ஒரு வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதில் வந்து எல்லாமே அதுவே ஜென்ரேட் ஆடியோஸ், SFX, அந்த ஃபேஷியலோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே அதுவே ஜென்ரேட் பண்ணுது. ஸோ பொட்டென்ஷியலி பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வச்சு நம்ம வந்து ஒரு படமே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் யூடியூப்லேயும் கூட இருக்குது. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அங்கே இருக்கிற லைட்டிங், வாய்ஸு, SFXு, அந்த கேமரா ஆங்கிள்ஸு எல்லாமே ஒரு ப்ராம்ப்ட் வச்சு மொத்தமாக ஜென்ரேட் பண்ணுறது, ஏஐயா ஜென்ரேட் பண்ணுது. இதுதான் எல்லாரையும் பயமுறுத்துது. Welcome to the Chernobyl challenge. I'm going to lick this glowing pole. Let's see how many views this gets. இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு. இதில் பாருங்களேன், அந்த கையில் அந்த சிமெண்ட்டோட அந்த பார்ட்டிகிள்ஸ் கொண்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கு இந்த ஏஐன்ட்டு. Let's get solid. No energy drinks, just gasoline. இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இருக்கிறதுலே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கு இந்த VO3 ஏஐங்கிறது. பயங்கரமாக பண்ணியிருக்கு. ஆக்சுவலி லைட்டிங்ஸ் கூட நான் இதில் மென்ஷன் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி சன்லைட் இருந்து அடித்து இந்த முன்னாடி இடம் ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆகி பயங்கர அழகாக பண்ணியிருக்கு லைட்டிங்கை கூட. ஸோ இதுலேயே பல ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்ப்போம் நம்ம. Stay sharp. These fuckers are nasty and dangerous. Stay alert. What the hell happened here? Where are the bodies? Damn. AI is getting scary. Guess you can't run from your demons forever. I knew your father. He was a good man. We did a lot of business together. I don't have a father. ஆக்சுவலி இந்த பிளட் ஸ்பிளாட்டர் ஆகிறது வந்து கொஞ்சம் பெயிண்ட் ஸ்பிளாட்டர் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ஓகே, இப்போ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூட்டிங்கிறது வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. ஆக்சுவலி இதை வச்சு நிறைய பேர் இதில் கேட்ட கேள்வி என்னென்னா, ஸோ இப்படி ஒரு VO3ங்கிற இப்படி ஒரு ஏஐ வந்ததுனால டிரெக்டர்ஸ், மூவிஸோட இந்த மூவி இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு ஷிஃப்ட் ஆகுமா, ஏஐஸ் வச்சு இன்னும் நிறைய பேர் மூவிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்களா, நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா ஆமாம். பட் ஆனால் ஏஐங்கிறது வந்து ஒரு மியர் டூல் தான் நம்மளை பொறுத்தளவுக்கு. ஹியூமன்ஸ் வந்து ஏஐ டூலாக யூஸ் பண்ணி அதை வச்சு தான் படம் எடுப்பாங்களே தவிர மொத்தமாக ஏஐ வந்து ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணாது அப்படிங்கிறது தான் ஒரு மேஜரான ஃபேக்ட். அண்ட் ஆல்சோ நான் இன்னொரு ஃபன்னான வீடியோ வச்சுருக்கிறேன், அதை காட்டணும்னு நினச்சேன். ஸோ இதுதான் நான் சொன்ன வீடியோ. Oh, that God is about to BRB. These Philistines thought they could flex on me. Big mistake. Damn. I just took some pre-workout and finna bring the house down. That's good, fam. Your boy David here, about to yeet this little stone at Goliath and see what happens. Okay, so I told y'all to trust the process. But no, y'all wanted to stay in Egypt stacking bricks.
Yo, it's Shadrach. This random dude just showed up. It's getting lit in here. I got the horses in the back. Horse tack is attached. Hat is matte black. Got the boots that's black to match. Day 2 in the tomb. No Wi-Fi, no snacks. What the? Just kind of waiting for God to respawn me. You know I'm a daddy's boy. He's got me in this Technicolor drip. Brother's so jelly right now. They're looking a little sus. I'm supposed to say that God got me pregnant? Yeah, there's no way my parents are buying this story. I would like to formally apologize to God, the sailors, What the? and this whale. Sorry, dude. I just took a poop over there. டேம் மேன் டேம் எவ்வளோ லைக் எவ்வளோ ஒரு இது எப்படி சொல்றது அனிமேட் பண்ண மாதிரி இருந்துச்சு மொத்த வீடியோஸுமே அனிமேட் பண்ணி இது ரியல் டைமில் நம்ம பண்ணுறது அப்படின்னா ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர் எடுத்து இந்த மாடல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த ஏரியாஸை கிரியேட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்து கீ ஃப்ரேமிங் பண்ணி எவ்வளோ வேலைகள் இருக்கும் அதை வித்தின் ஜஸ்ட் செகண்ட்ஸில் அது கிரியேட் பண்ணுதுங்கும் போது தான் ஏஐ பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. எல்லாருமே வந்து ஏஐஸை பார்த்து பயப்படுறதுக்கான மேஜரான ரீசன் இதுதான். வித்தின் செகண்ட்ஸ் பண்ண முடியுது ஏஐயால். அதாவது இதை நான் ஆல்ரெடி நிறைய தடவை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதை வச்சு நான் பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறேன். ஐ மீன் பாட்டெலாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ வச்சு மட்டுமே. ஸோ அதாவது இது வந்து நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் வச்சு கொடுக்குற லிரிக்ஸ் வச்சு ஒரு பாட்டே ரெடி பண்ணி கொடுக்குது. ஸோ ஓகே ப்ராம்ப்ட் லிரிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் நம்மளா உட்காந்து யோசிக்கணும்னா அதுவும் கிடையாது, அதையும் ChatGPTலேருந்து எடுக்கலாம். ஸோ சி ஓகே திஸ் இஸ் த சாங். அதாவது என்னைய நானே டிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சாங்கு. இதை நம்ம வந்து இந்த லிரிக்குன்னு இருக்குல்ல இதில் இப்படி போட்டு விட்டுட்டு ஸ்டைல்ஸ் வந்து ரேப்பு, ராக்கு, டிஸ்ஸு, டார்க் ஹிப்ஹாப் போட்டுருவோம். ஓகேயா? இப்போ வந்து இந்த சாங்கோட டைட்டில் வந்து ஈஸ்வர் அப்படின்னே வச்சுருவோம். கிரியேட் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்ப்போம். ஃபைனல் ப்ராசஸிங்க்கு என்னடா இது 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். லிட்டரலி 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அவ்வளோ கூட இருக்குமான்னு தெரியல. அதுக்குள்ளே பாட்டு ரெடி ஆகிட்டு. அதுவும் 2 வெர்ஷன் பாட்டு கொடுத்துருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் கேட்டு பார்ப்போம். Yeah. Hey, yo, turn me up a little. This one's for Ishwar, the myth, the mess, the meltdown. Haha. Let's go. Ishwar, who gave you the crown? Talking real loud, but you just a clown. Flexing on the net, but you ghost in the town. I spit one bar, that's a takedown round. Ishwar, acting all wise, but crumble under pressure like cheap French fries. Claim you a lion, you a kitten in disguise. This the last time damn அருமையான just 30 செகண்ட்ஸ்ல இப்படி ஒரு பாட்டே ரெடி பண்ணி கொடுக்குது. இதை மாதிரி ஒரு பாட்டை உட்காந்து நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி லிரிக் எழுதி அதுக்கான மியூசிக் பீட்டு போட்டு அதை உட்காந்து பாடி ரீரெக்கார்டிங் பண்ணி எவ்வளோ வேலை இருக்கு. ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ். ஸோ 2வது வருஷன் ஒரு பாட்டு கொடுத்துருக்குதுல்ல அதை கேட்போம். அதோட இது வித்தியாசமா இருக்குது. This one's for Ishwar, the myth, the mess, the meltdown. Let's go. Ishwar, who gave you the crown? Talking real loud, but you just a clown. Flexing on the net, but you ghost in the town. I spit one bar, that's a takedown round. Ishwar, acting all wise, but crumble under pressure like cheap French fries. Claim you a lion, you a kitten in disguise. சினிமா இண்டஸ்ட்ரியில எப்படி இம்பாக்ட் பண்ணுது, அப்புறம் அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில எப்படி இம்பாக்ட் பண்ணுதுங்கிறத பார்த்துட்டோம். அண்ட் தென் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, தட் இஸ் போட்டோ. அதாவது டிசைனிங் இண்டஸ்ட்ரி. ரீசெண்டாக அந்த கிப்லி இமேஜஸ் இருக்கு தெரியுமா, அதை வச்சு நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க. ஸோ அதை மாதிரி கிப்லி இமேஜஸ் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் அங்கே தான் ட்விஸ்ட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்குறோம். இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம ஒரு ரினைசன்ஸ் எராவோட பெயிண்டிங்காக இதை மாற்ற சொல்லி கேட்டு பார்ப்போம். ஆக்சுவலி ரினைசன்ஸ் எரா அப்படின்னா நம்ம இந்த ஃபேமஸான பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த டவின்சி, வேற யார் இருக்கிறா, இந்த மாதிரி ஃபேமஸான யூரோப்பியன் பீப்புள்ஸ் எல்லாருமே அந்த ரினைசன்ஸ் பீரியடை சேர்ந்தவங்க தான். ஸோ அந்த மாதிரி பீரியட்ல தான் அந்த கிரேட்டான அந்த ஸ்டாரி நைட்டுங்கிற ஒரு ஆர்ட்டு, அப்புறம் அந்த மோனலிசா ஆர்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்ட் எல்லாமே கிரியேட் பண்ணப்பட்டது அந்த ஏரால தான். ஸோ அந்த ஏரால கிரியேட் பண்ணப்பட்ட ஆர்ட்டுக்கு பேர் ரினைசன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அதுதான் இந்த ரினைசன்ஸ் ஆர்ட். இதை வந்து அந்த காலத்தில் உள்ளவங்க வந்து பயங்கர இப்போ வரைக்கும் அதுக்கு அந்த ஆர்ட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அந்த வேல்யூ இருக்கு, அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு விஷயத்த வித்தின் செகண்ட்ஸ் யாருனாலும் கிரியேட் பண்ண முடியுங்கிறது தான் இருக்கிறதுலே ஸ்கேரியான பார்ட்டு.
லைக் அந்த ஆர்ட்டுக்கான வேல்யூவே இழந்துருது. அதனால அந்த ரீசெண்ட்லி அந்த கிப்லி ஆர்ட் அந்த இஷ்யூ வந்த போதும் அதான் அந்த ஆர்ட்டோட வேல்யூவே அது இழந்துருது. நான் கிப்லி ஆர்ட்டுங்கிறத வந்து பண்றதுக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு சீன் உண்டு 3 செகண்ட் சீனு, அது கிட்டத்தட்ட ரெடி பண்றதுக்கு 1 வருஷம் 3 மாசம் ஆச்சுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிவான ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ட் மீடியத்தை வந்து வித்தின் செகண்ட்ஸ் யாருனாலும் கிரியேட் பண்ண முடியலாங்கிறது அந்த ஆர்ட்டோட வேல்யூவே இழக்க வச்சிருது. ஸோ AI could do anything அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எல்லார் மத்தியிலையும் எழுப்புது. இது என்னதுப்பா வரல. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயமாச்சும் புதுசாக கற்றுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதுவும் கன்சிஸ்டன்ட் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ண ரினாயசன்ஸ் ஃபோட்டோ எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவை பற்றி. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.